கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் மீடியாவுக்கூடாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் ஆசீர்வாதமாக உங்களுக்கு அமையும் என நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் தேவ வார்த்தையிலே ஒரு பகுதியை தியானத்துக்காக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. இந்த வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. யார் அந்த நீதிமான்கள்? அப்படி ஒரு கேள்வி வரலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை தன் இருதயத்திலே வைத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையினாலே சுத்திகரித்து கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் நீதிமான்கள். அவருடைய உடன்படிக்கையை, அவருடைய வார்த்தையை என்ன செய்கிறார்கள்? மனதுக்குள்ளே, இருதயத்துக்குள்ளே வைத்திருக்கிறவர்கள் அவர்கள்தான் நீதிமான்கள். இந்த இடத்துல ஆண்டவருடைய வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அப்ப நீதிமான் தன்னை தான் தேவனுடைய வார்த்தையினாலே அவன் சுத்திகரித்து கொள்ளுகிறான். யார் அந்த நீதிமான்? அவன் தேவனுடைய வார்த்தையிலே மறுபடியும் பிறக்கிறான். அவன் தன்னை காக்கிறான். அதே போல 2 கொரிந்தியர் 5:17 இப்படியாக சொல்லப்படுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதே வண்ணமாக தேவ வார்த்தை சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய கண்கள் என்னாவாம்? பூமி முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று. இந்த வசனத்தின் பிரகாரம் நீதிமான்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். பாருங்க, அந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. அதாவது அவர் செவி கொடுக்கிறார், அவர் செவி கொடுக்கிறார். நீதிமான்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். கவனமாக ஒவ்வொரு சொற்களையும் அவர் கவனித்து அதுக்கு பதில் கொடுக்கிறார். தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் என்னவாம்? விரோதமாயிருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவனுடைய வார்த்தையினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே தன்னை கழுவி கொள்ளுகிறவர்கள், எப்பொழுதும் அவருடைய வார்த்தையை இருதயத்திலே, மனதிலே பதித்தவர்கள் மாத்திரம்தான் நீதிமான்கள். அவர்களுடைய ஜெபம் கேட்கப்படும். அதே போல வெளிப்படுத்தலிலும் சொல்லப்படுகிறது, அவர்கள் ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், அவர்கள் சீயோனிலே வாசம் பண்ணுவார்கள். அவர்கள் அவருடைய நெற்றிகளிலே அதாவது முத்திரை குத்தப்பட்டிருக்கும் என்று, அவர்கள் இயேசுவோடு இருப்பார்கள் என்று. ஆகவே இந்த காலை நேரத்திலே நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை சோதித்து பார்ப்போம். எங்களுடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறார். எங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் அவர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த காலை நேரத்திலே அவருடைய கண்கள் எங்கள் மீது இருக்கட்டும். எங்களுடைய ஜெபத்துக்கு அவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தருடைய உடன்படிக்கையை கைக்கொள்ளுகிறார்களோ, நியமனங்களை கைக்கொள்ளுகிறார்களோ, கட்டளைகளை கைக்கொள்ளுகிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் உங்களோட கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய கண்கள் நீதிமான்கள் மேலே நோக்கமாய் இருக்கிறது என்று உங்களோட வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆகவே உங்களோட வார்த்தையை இருதயத்தில், மனதிலே பத்திரப்படுத்துகிறவர்கள்
நீதிமான்கள், அவருடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. அவருடைய ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுக்கிறவர். ஆகவே தன்னைத்தானே சுத்திகரித்து கொள்ள, தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த நாளிலே அவர்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதாக. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே, அற்புதத்தை செய்யும். இந்த நாள் அற்புதத்தின் நாள். இந்த நாள் பெரிய காரியத்தை அவருடைய வாழ்க்கையிலே நடப்பியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.